ஆர்டர் பிளாக்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். லிக்விடிட்டி இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி க்ரீன் கலர் கரண்டி மேலே போயிருக்குது. அடுத்து தொடர்ந்து ரீட்ரேஸ்மெண்ட் எத்தனை மொத்தம் 4 சிவப்பு கேண்டில் ஃபார்ம் ஆகி கீழே வந்திருக்கு. பட் இதுக்கு மேலே மார்க்கெட்டு மேலே ஏறுமா அப்படின்னு நீங்கள் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி சிவப்பு கேண்டில் எதுன்னு பாருங்கள். அந்த ஹேண்டில் ஒரு கட்டம் போடுங்க, ஒரு ரெக்டாங்கிள் போட்டுங்க. ரெக்டாங்கிள் போட்டிங்கன்னா பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையை தொட்டுட்டு மேலே போயிடும். ஓகேங்களா? இது வந்து வேல்யூவான புல்லிஷ் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஹையில் லிக்விடிட்டி இருக்கும், தொட்ட உடனே மேலே போயிடும். ஓகேங்களா? மேலே போயிட்டு மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது மறுபடியும் அதோட மிட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு மேலே போயிடும். ஓகேங்களா? அது மிட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு மேலே போகாமல் இந்த லோ வரைய பட் இந்த இருக்கு பாருங்கள், இந்த லோ வரைய வந்துருச்சு, லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அது இன்வேலிட் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இது வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஓகே. இப்போ பேரிஸ் ஆர்டர் பிளாக்னால் என்னென்னு பாருங்கள். அதுமாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது, தொடர்ந்து பச்சை கேண்டிலாக உளுந்து போயிட்டுருக்குது. கடைசி பச்சை கலர் கேண்டில் எதுன்னு பாருங்கள். அந்த ஹேண்டில் வந்து ஒரு செக்குடு போட்டுக்குங்க, ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்குங்க. ரெக்டாங்கிள் போட்டு மேக்ஸிமம் இதில் பாருங்கள் அதோட ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்காது. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஒரு வேலிட் இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு செக்குடு போட்டிங்கன்னா திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டு அந்த ஹையை தொட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த ஹையை பாருங்கள், அந்த ஹையை லோவை தொட்டுட்டு அப்படியே கீழே இறங்கியிருக்கும். ஓகேங்களா? இது ஒரு பியர் ஆர்டர் பிளாக்கு. ஓகே. இந்த சார்ட்லேயும் பாருங்கள் என்ன நடந்திருக்குது. இப்போ ஓகே, இது எப்படி இதுதான் இந்த பச்சை கலர் ஹேண்டில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் மல்டிபிள் ஹேண்டில் வந்திருக்கு. என்ன செய்ய அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே இன்சைடு ஹேண்டிலாக தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் நம்ம மதர் ஹேண்டிலாக எடுத்துக்கணும், பெரிய ஹேண்டிலாக எடுத்துக்கணும். அந்த ஹேண்டிலை கட்டம் போட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த பிரேக் அவுட் பண்ணும். பிரேக் அவுட் பண்ணி எகைன் ரீடெஸ்ட் வரும். உள்ள பார்த்தீங்களா இந்த க்ரீன் கலர் ரீடெஸ்ட் பாருங்கள். அந்த சென்ட்ரு கூட போகல, சென்ட்ரு கோடு கூட போகல, அதோட லோவை தொட்ட உடனே மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து பியர் ஆர்டர் பிளாக். இது பாருங்கள், இது புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு. மார்க் அங்கேருந்து ஃபுல் டவுனு ஃபுல்லாக இறங்கிட்டு வந்துருக்குது. கடைசி சிவப்பு கேண்டில் இது தான். பட் இதுதான் கடைசி சிவப்பு கேண்டில் நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹேண்டிலுக்கு அப்புறம் ஒரு பச்சை கலர் ஹேண்டில் வந்துடும். ஓகேங்களா? வந்துருச்சுன்னா நீங்கள் கடைசி பிளாக்காக நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஹேண்டில் கூட சிவப்பாக இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு பச்சை கலர் ஹேண்டில் வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த செல் ஹேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. பார்த்தீங்களா? செல் ஹேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. அப்படிங்கிறப்ப இதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம்? கன்சிடர் பண்ணக்கூடாது. அதனால் இப்போ கடைசி சிவப்பு ஹேண்டில்னால் அடுத்து ஒரு பச்சை ஹேண்டில் வந்ததுன்னா அடுத்து ரெண்டாவது ஹேண்டில் இப்படி பிரேக் பண்ணணும். மூணாவது ஹேண்டில் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு உள்ளே வரணும். உள்ளே வந்து அந்த ஹையை தொட்டுட்டு மேலே போகும் மார்க்கெட்டு. இதுக்கு பேர் புல் ஆர்டர் பிளாக்கு, வேல்யூவான ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இதுலேயும் பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் அதே மாதிரி நடந்திருக்கும். இங்கே பாருங்கள், இறங்கிட்டு வந்திருக்கு மார்க்கெட்டு. கடைசி சிவப்பு ஹேண்டில் ஒரு கட்டத்தை போடுறோம். ஓகே, மேலே புல்லிஸ் காட்டுது. புல்லிஸ்னால் அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அந்த ஹேண்டில் வந்து பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிட்டு அடுத்து எப்போ உள்ளே வரும்போதெல்லாம் பை ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இதான் அந்த பை செல் லிக்விடிட்டிங்கிறது. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. மேலே பாருங்கள், செல் செல் லிக்விடிட்டி. இது பேரிஸ் ஆர்டர் பிளாக்கு. இப்போ 2 கேண்டில் பச்சை க்ரீன் கலர் கேண்டில் போயிருக்குது. அந்த ஹேண்டில் ஒரு கட்டம் போடுறீங்க, அப்புறம் மல்டிபிள் டைம் ஒரு டைம் பிரேக் பண்ணுது, மறுபடியும் ரீடெஸ்ட் எகைன் போயிட்டு பாருங்கள் அந்த ஹேண்டிலோட ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல, மறுபடியும் அதோட மிட் பாயிண்டில் போயிட்டு கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கடைசி ரெக்டாங்கிளில் ஒரு கட்டத்தை போடுறீங்க, பிரேக் அவுட் பண்ணுது அந்த ஹேண்டில். செகண்ட் ஹேண்டிலே அது ஹையை தொட்டுட்டு மேலே போயிருக்குது, மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருது. மறுபடியும் அந்த ஆர்டர் பிளாக்கோட இந்த ஹேண்டிலோட ஹையை தொட்ட உடனே மேலே பறந்துடுச்சு மார்க்கெட். ஓகே, இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இந்த சார்ட்டில் பாருங்கள், மார்க்கெட் ஏறிட்டே போயிருக்குது, ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்து மறுபடியும் க்ரீன் கேண்டில் போகுது, கடைசி சிவப்பு கேண்டில் இதாக வருது. ஓகே,
அடுத்து இதை பிரேக் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைசி பச்சை ஹேண்டில், இந்த ஹேண்டிலுக்கு இன்சைடில் மல்டிபிள் ஹேண்டில். அப்போ நம்ம வந்து புல் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஹேண்டில் சர்வ் ஹேண்டில்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. அப்போனா இந்த மொத்த ஹேண்டிலுமே ஒரு செக்குடு போட்டுருங்க. ஒரு ரெக்டாங்கிள் போட்டிங்கன்னா பட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. எகேன் ரீடெஸ்ட் வருது. பார்த்தீங்களா, அந்த ஹையை தொட்ட உடனே மேலே பறந்துருச்சு மார்க்கெட். ஓகே, இந்த ஹேண்டில் பாருங்கள், இது கடைசி பச்சை கலர் ஹேண்டில் எடுத்துக்கலாம். பட் அது வந்து இன்சைடு ஹேண்டில் இருக்குது. அதனால் முதல்ல உள்ள மதர் ஹேண்டில் எடுத்துக்கலாம். அதை ஒரு செக்குடு போடுங்க. ஒரு ரெக்டாங்கிள் போட்டிங்கன்னா பாருங்கள், மறுபடியும் ரீட்டைன் பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. ரீடெஸ்ட்டு மறுபடியும் மேக்கண்டு உள்ளே போயிட்டு பாதியை கூட தொடலை. மார்க்கெட்டு பேரிஸு அப்படியே கீழே இறங்கிருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஆர்டர் பிளாக்கை வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள். மார்க்கெட் ஏறும் போது இறங்கும் போது இந்த கடைசி ஹேண்டிலை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ மார்க்கெட் ஏற போகுது, பைசை நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி பச்சை கலர் ஹேண்டில், கடைசி ரெட் ஹேண்டிலை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. ஓகே, பியர் சைடுக்கு போகிறீங்க, செல் சைடு என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா பட் கடைசி க்ரீன் கேண்டில் நீங்கள் வந்து ஒரு செக்குடு போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் மறுபடியும் அதில் உள்ளே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட்டு உள்ளே வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இதுலேயும் பாருங்கள் புரியும். அந்த மாதிரி கடைசி பச்சை கேண்டில் பாருங்கள், ஒரு கட்டம் போட்டுக்கிறோம், பிரேக் அவுட் பண்ணுது, ரீடெஸ்ட்டுக்கு உள்ளே வந்திருக்குது. பாருங்கள், அந்த ஹேண்டிலோட லோவை தொட்ட உடனே கீழே இறங்கிடுச்சு மார்க்கெட். ஓகேவா? இப்படி தான் வேலிடான ஆர்டர் பிளாக்கை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுலேயும் பாருங்கள், ரெண்டு ஹேண்டில், ரெட் ஹேண்டில், கடைசி ஹேண்டிலில் நம்ம வந்து செக்குடு போட்டிருக்கிறோம். பட் அந்த ஹேண்டிலுக்கு உள்ளே வரைய வந்திருக்கு, பாதிக்கு கீழெல்லாம் வந்திருக்குது. ஆனால் மீறி கீழே வந்து க்ளோஸ் வைக்கல. இதிலேருந்தே புல்லிஸ் மார்க்கெட்டு தெரியுதுங்களா? எவ்வளோ தூரம் ட்ராப் மேலே போயிருப்பாருங்க. ஓகே, இதுதான் ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக்கை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேர் வேல்யூ கேப்னா எப்படி, என்ன ஏதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சவரை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.